நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த தகவல் நண்பர்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்முடைய அப்ளை பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதனுடைய வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர் அஃபிஷியல் வெப்சைட்டு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 7/4/2025. இதனுடைய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3/5/2025. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா பின்னர் வந்து அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காவலர் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா, காவலர் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை, இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1299 காலிப்பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 53 SC ST பட்டாக்குறை காலிப்பணி விவரங்கள் தகவல் சீடரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் துறை ஒதுக்கீடு தாலுக்கா மற்றும் ஆயுதப்படைகள் 20% காலியிட பணிகளும் சார்ந்த வாரிசுதாரர்கள் ஒரு 80% பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ குறைந்தபட்சம் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இதற்கு அப்ளை பண்ணுற வயது வரம்பு பார்த்திங்கன்னா 20 வயது நிறைவுடன் இருக்க வேண்டும் மற்றும் 30 வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும் இதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வயது வரம்பு உச்ச வரம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா 1299 காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம். நன்றி.